பிரபஞ்ச பேருணர்வுக்கு வணக்கம். இது உங்கள் மனமறியும் கலை. மனம் ஒரு குழந்தை போல. கவனியுங்கள், மனம் ஒரு தகவல் பெட்டகம். இதுவரை நாம் பார்த்தது, கேட்டது, உணர்ந்தது, அனுபவித்தது, கற்றது, இவை அனைத்தும் மனதில் தகவல்களாக சேமிக்கப்பட்டிருக்கின்றன. நமக்கு தெரியாத ஒன்றை மனம் தன்னிடம் இல்லாத தகவலிலிருந்து உருவாக்க முடியாது. அது ஏற்கனவே சேமித்து வைத்திருக்கும் தகவல்களை கொண்டே சிந்திக்கிறது, ஒப்பிடுகிறது, முடிவெடுக்கிறது. இந்த வகையில் மனம் ஒரு தகவல் சேமிக்கும் இயந்திரம் போன்றது. தேவைப்படும்போது அந்த தகவல்களை நாம் பயன்படுத்தலாம். கடந்த அனுபவங்கள் நமக்கு பாடமாக இருக்கலாம். அறிவு நமக்கு வழிகாட்டியாக இருக்கலாம். நினைவுகள் நமக்கு உதவியாக இருக்கலாம். ஆனால் ஒரு முக்கியமான விஷயத்தை நாம் கவனிக்க வேண்டும். மனம் நமக்காக இருக்க வேண்டுமே தவிர நாம் மனத்தின் கட்டுப்பாட்டில் சிக்கிக்கொள்ளக்கூடாது. மனம் ஒரு கருவி, அதை நாம் பயன்படுத்த வேண்டும். மனம் நம்மை பயன்படுத்த தொடங்கக்கூடாது. ஒரு எண்ணம் தோன்றுகிறது, அதைத் தொடர்ந்து மற்றொரு எண்ணம் வருகிறது, பிறகு நினைவு வருகிறது. அதிலிருந்து பயம், ஆசை, கோபம், எதிர்பார்ப்பு என்று பல உணர்வுகள் உருவாகின்றன. இவற்றோடு நாம் அடையாளம் காணாமல் இது என் மனதில் தோன்றும் ஒரு எண்ணம் என்று சாட்சியாக கவனிக்கத் தொடங்கினால் மனத்திற்கும் நமக்கும் இடையில் ஒரு சிறிய இடைவெளி உருவாகிறது. அந்த இடைவெளிதான் விழிப்புணர்வின் தொடக்கம். மனத்தை எதிரியாக பார்க்க வேண்டியதில்லை. மனம் ஒரு நல்ல நண்பன். ஆனால் விழிப்புணர்வின்றி விட்டால் அதே மனம் ஒரு மோசமான எதிரியாகவும் மாறிவிடும். எனவே மனத்துடன் போராடாதீர்கள். அதை அடக்க முயலாதீர்கள். அதை பின்தொடரவும் வேண்டாம். ஒரு குழந்தையை பார்ப்பது போல மனத்தை பாருங்கள். ஒரு குழந்தை ஓடுகிறது, விளையாடுகிறது. சில நேரங்களில் அழுகிறது, சில நேரங்களில் சிரிக்கிறது. ஒரு கணத்தில் ஒரு எண்ணம், அடுத்த கணத்தில் வேறு எண்ணம். நாம் குழந்தையிடம் கோபப்படாமல் அது என்ன செய்கிறது என்பதை கவனிப்பது போல நம் மனத்தையும் கவனியுங்கள். இப்போது என்ன எண்ணம் வருகிறது? இந்த எண்ணம் எங்கிருந்து வருகிறது? இந்த எண்ணத்தால் என்ன உணர்வு உருவாகிறது என்று மெதுவாக கவனியுங்கள். மனத்தை மாற்ற வேண்டும் என்ற அவசரம் வேண்டாம். முதலில் மனத்தை அறிந்து கொள்ளுங்கள். கவனிக்கப்படும் மனம் மெதுவாக தெளிவடைகிறது. நாம் மனம் அல்ல என்பதை உணரத் தொடங்கும் போது மனம் நமக்கு ஒரு கருவியாகிறது. அப்போது மனம் நம்மை இழுத்துச் செல்லாது. நாம் மனத்தை தேவைக்கேற்ப பயன்படுத்த முடியும். மனம் ஒரு குழந்தை போல. அதை அடக்காதீர்கள், அதை பின்தொடராதீர்கள். அன்புடன் கவனியுங்கள். அந்த கவனிப்பில்தான் சுய விழிப்புணர்வின் பயணம் தொடங்குகிறது. நன்றி.